இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பர்வான கஸ்டமைஸ்டு ஃபாண்டன் தீம் கேக்கை நான் எப்படி செஞ்சுருந்தேன்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலி இந்த கேக் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஹார்ட் ஷேப் கேக் வந்து செஞ்சுருந்தேன் இல்லைங்களா. ஒரு 15 kg வந்து ஒரு ரெட் வெல்வெட் கேக் செய்யும்போது அதே டேயில் வந்து நமக்கு ஒரு ஹார்ட் ஷேப் கேக் வந்து ஆர்டர் வந்துருச்சுன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணேன் இல்லைங்களா. அந்த கேக்கில் வந்து ரேவதி மேம் ஆக்சுவலி அவங்க ரேவதி மேம் வந்து அவங்களுடைய ஹஸ்பண்டை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக ஒர்க் ஃப்ரம் ஹோம் தீமில் ஒரு ஹார்ட் ஷேப் கேக் வந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க. இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டாக சார் வந்து அவங்களுடைய ஒய்ஃபை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக மேமை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக இந்த கேக் வந்து நமக்கு ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஸோ சார்னுடைய ரிக்குவயர்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே ஒரு லூஸான ஒரு ஹேரில் உள்ள ஒரு டாப்பர் மாதிரி கேர்ள் டாப்பர் மாதிரி வைக்கணும். அதுக்கு கீழே வந்து நல்ல ஒரு கவுன் செட்டப் மாதிரி பண்ணணும். அதை சுற்றி வந்து நல்ல ஒரு கார் மாதிரியான இதுவும் ப்ளஸ் வந்து ஒரு ஃபாண்டன்ட்டில் வந்து ட்ரெயின்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ இவ்வளவும் வந்து நம்ம ஒரு 1 kgக்குள்ளேயே நம்ம பிளான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது வந்து நான் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணேன். ஏன்னா எங்கெங்கே இதெல்லாம் வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லி பார்த்துட்டு நான் அதை அங்கங்கே சொல்லி கரெக்டாக நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ என்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார் கட் பண்ணுறதுக்கான மேனுவல் கார் கட்டர் வந்து என்கிட்ட கிடையாது. ஸோ இதை நான் மேனுவலாக கட் பண்ணி ஆகணும். ஸோ ஃபாண்டன்ட்டில் பிளாக் கலர் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் நான் அந்த OHP ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கார் மாதிரியான ஒரு ஷேப்புக்கு நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ நல்லா கார் மாதிரி கட் பண்ணி வச்சுருந்த அந்த டாப்பரை தூக்கிட்டு நம்ம அந்த மேலே ஃபாண்டன் தேய்ச்சோம் இல்லைங்களா, அதுக்கு மேலே வந்து நம்ம நல்லா நீட்டாக ஷார்ப்பாக வந்து கட் பண்ணி எடுக்கணும். இதில் வந்து இந்த காரில் வந்து நல்ல ஒரு ஒரிஜினலான ஒரு டயர் எஃபெக்ட்டும் அதுக்கு மேலேயே விண்டோஸ் எல்லாம் நம்ம நீட்டாக ப்ளேஸ் பண்ணிக்கணும். அதை நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். ஸோ கொஞ்சமாக ஒரு ரவுண்டு ஷேப்பில் ஒரு ஃபாண்டன்ட்டை நல்லா ரொட்டேட் பண்ணிக்கிட்டு ஃபாண்டன் ஸ்மூத்னர் வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஷர் தர்றோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு டயர் மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி ஷேப்புக்கு வந்து நமக்கு மாறி கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஃபாண்டன்ட்டை கொஞ்சமாக நல்லா தேய்ச்சிட்டு குட்டி குட்டியாக ரவுண்ட் பண்ணி லைட்டாக ப்ரெஷர் பண்ணி அந்த ப்ரெஷர் பண்ணதை நம்ம ஆல்ரெடி தேய்ச்சிருந்த அந்த பிளாக் கலருக்கு மேலே வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு எடிபிள் மார்க்கர் பென் யூஸ் பண்ணி நல்லா ட்ரா பண்ணி எடுத்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு டயர் மாதிரி வரும். ஸோ அதே மாதிரி சேம் ஒயிட் கலர் ஃபாண்டன்ட்டில் சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் வந்து ஒரு விண்டோஸ் மாதிரி நான் கொடுத்துக்கிட்டேன். இது கார் வந்து நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆகிறதுக்காக நான் கேக் பேஸில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து சின்ன சின்ன கார்ட்ஸ் வந்து நம்ம செய்யறதுக்கு வந்து திருப்பியும் நம்ம இதே மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுக்கு பதிலாக என்கிட்ட வந்து குக்கி கட்டர்ஸே இருந்தது. குக்கி கட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளவர் மாதிரியான டிசைனில் நம்ம குக்கி கட்டர்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை நான் கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து சென்டரில் கோடு மாதிரி போட்டுக்கிட்டேன். அப்போ நம்ம சின்ன சின்ன கார் மாதிரி நமக்கு தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரெயின் வந்து செய்யணும். ட்ரெயின் வந்து ரொம்ப பெரிய ட்ரெயின் வந்து நம்ம 1 kg கேக்குக்கு மேலே வைக்கிறோம் அப்படின்னா ரொம்ப பெருசாக டாமினேட் பண்ணோம். அது லுக் வைஸ் பார்த்தா நல்லா இருக்காது. அதில் வந்து என்னுடைய கான்செப்ட் படி அந்த ஒரு ஹேர் ஃப்ரீயான லூஸான ஹேரில் ஒரு டாப்பர் நான் வைக்க போகிறேன் இல்லைங்களா, அது வந்து ஒரு கேர்ள் வந்து ட்ரெயின் வந்து பார்த்துட்ருக்கிற மாதிரியான ஒரு டெக்கரேஷன் நம்ம இதில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து ட்ரெயினை வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட்டு ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு நான் ட்ரா பண்ணி பார்த்துருந்தேன். இது வந்து நார்மல் நம்ம ஒரு டாய் ட்ரெயின்ஸ் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம இதுலேயும் செய்ய போகிறோம். அதே மாதிரி ட்ரா பண்ணதை வந்து நான் இங்கே ரியலில் வந்து ஃபாண்டன்ட்டில் வந்து சின்ன சின்னதாக வந்து ஸ்கொயராக வந்து நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே வந்து சின்ன சின்னதாக அங்கங்கே ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் இது உங்களுக்கு ஸ்கொயரு ரவுண்டு அப்புறம் லைட்டாக பெண்டு இப்படி சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. அதனால நான் என்ன செய்கிறேன் அப்படிங்கிறத வந்து வீடியோவில் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே புரியும்.
கேக்குக்கு மேலே வைக்கிற அந்த ஃபாண்டன்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ஓரமாக நல்லா காய விட்டுறலாம். அடுத்து இது வந்து 1 kg ட்ரஃபிள் கேக்கு. இது வந்து நான் 8 inch டின்ல ஊற்றி பண்ணுறேன் அப்படின்னா ஹைட்டாக வராது. ஸோ நம்ம நல்லா நமக்கு ஹைட்டாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக 7 inch டின்ல ஊற்றிட்டு நான் பேக் பண்ணி எடுத்திருந்தேன். இது நல்லா ஒரு 3 லேயர்ஸ் போல் நல்லா கட் பண்ணிவிட்டு எப்பயும் போல் நம்ம கேக்கு, சுகர் சிரப்பு, க்ரீமு, ஃபில்லிங் இது எல்லாமே வச்சுட்டு நம்ம நீட்டாக அதை ஐசிங் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து க்ரம் கோட், மெயின் கோட் எல்லாமே கொடுத்துட்டேன். மெயின் கோட்டில் பார்த்தீங்கன்னா லைட்டான ஒரு ப்ளூ ஷேட் இருக்கிற மாதிரி வந்து நம்ம கேட்டிருந்தாங்க. ஸோ சேம் அதே மாதிரியான ப்ளூ ஷேடு வந்து நான் கொண்டு வந்துட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெவியான ஒரு டாப்பர் வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த டாப்பர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே நமக்கு பிளாஸ்டிக்கில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப சூப்பர் திக்காக இருக்கும். பேப்பர் டாப்பர்ஸ் மாதிரி இருக்காது. நல்ல ஒரு குட் குவாலிட்டியில் விட நல்ல ஒரு பிளாஸ்டிக் டாப்பர் இது. மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஐஃபையான இந்த மாதிரி ஒரு டாப்பர்ஸ் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சார் ஒரு ஷேடு வந்து நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதே ஷேட்லேயே வந்து நாசல்ஸ் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணியாச்சு. ஸோ சென்டரில் பார்த்தீங்கன்னா பேர்ல்ஸ் எல்லாமே அங்கங்கே நான் செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ கேர்ள்னுடைய அந்த ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நான் ஹாப்பி பர்த்டே விஷஸ் வந்து எழுதிக்கணும். அடுத்து சைட்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா லுக் வைஸ் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நான் சுகர் அந்த சில்வர் பேர்ல்ஸுமே நான் அப்படியே ரேண்டமாக ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் அந்த ட்ரெயினை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறேன்னு பாருங்கள். நம்ம தனித்தனியாக செஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, தனித்தனியாக செஞ்சு வச்சதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டிஃபாக நிற்காது. ஸோ அதை நல்லா நிற்க வைக்கிறதுக்காக ஒரு டூத் ஸ்டிக் எடுத்துக்கிட்டு டூத் ஸ்டிக்கில் நல்லா ஒரு டாப்பர் மாதிரி வச்சு அப்படியே ஒன்று ஒன்றா நான் அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஃபைனலாக வந்து நம்ம செஞ்சுருந்த அந்த கார் டாப்பர்ஸ் எல்லாத்தையுமே கேக்கினுடைய ஓரங்களில் ஒன்று ஒன்றா வைக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ அந்த டர்ன் டேபிள் நான் உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கார் ஒர்க்ஸ் இருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஒர்க்கும், அதே மாதிரி சார் கேட்ட மாதிரியே ஒரு ஃப்ரீ ஹேரில் உள்ள அந்த ஒரு கேர்ள் டாப்பரும் அதுக்கு கூட டிசைன் ஒர்க்ஸும் நமக்கு வந்துருச்சு. ஸோ சார் கேட்டிருந்த எல்லா ரெக்குயர்மெண்ட்டும் நம்ம ஒரே கேக்கில் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இதே மாதிரி தான் நம்ம மேம் கேட்டிருந்த கேக்குக்குமே அவங்க என்னென்னலாம் சொல்லியிருந்தாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒர்க்ஸ் வந்து நம்ம அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் தீம்லேயும் நம்ம செஞ்சுருந்தோம். ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ கூட நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக இந்த கேக் ஒர்க் வந்து நான் இப்படி தான் முடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்விக்கி பிக்கப் வந்து இனிஷியேட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதே மாதிரியான ஒரு கஸ்டமைஸ் கேக் ஆர்டர்ஸ் ஏதாவது வருது அப்படின்னா நீங்களும் சூப்பராக நல்லா நீட்டாக பிளான் பண்ணி கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துருங்க. அண்ட் எனக்கும் நம்ம சேனலுக்கும் எப்பயுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்.